டுடேஸ் ஸ்பெஷல் ஃப்ரைட் மீஹூன். அதாவது இந்த சைட் ஓரத்தில் கடையில் இருப்பாங்களே, கடை Tbs எல்லாம் வந்து வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த கடையில் வந்து எப்படி வந்து மீஹூன் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஃபுட் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: மீஹூன் வந்து நல்லா அவிச்சு வச்சுருங்க சுடுதலை போட்டு. கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மீஹூன் பிரட்டுறதுக்கு கருவேக்கீரை 1 பவுல். முட்டை 1 முட்டை எடுத்து வச்சிங்க. நீங்கள் பாருங்கள் எத்தனை பேருக்கு சமைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்து வச்சிங்க. போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க 1 பவுலில். ஹாட் வாட்டர் 1/2 கப் எடுத்து வச்சிங்க. நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துங்க 1 பவுலில். ஃபிஷ் சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். oyster சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். டார்க் soy sauce 2 டேபிள் ஸ்பூன். சால்ட் 1 டீஸ்பூன். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஓரளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு எடுத்து வச்சிருந்த அந்த சுடுதண்ணி வந்து ஊற்றி விடுவோம். 1/2 கப் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நேராக அந்த கரண்டியில் ஊற்றுனீங்கனாக்கா அங்கே ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிற அந்த டார்க் soy சாஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு சாஸ் செஞ்சு வச்சுக்குவாங்க. ஒரு ஆளுக்கு மீஹூன் கோரிங் பேட்டி கொடுக்குறப்ப டக்குன்னு என்ன செய்வாங்க, இந்த சாஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம சமைக்கலாமா? இப்போ ஒரு சின்ன சட்டி வந்து அடுப்பில் வச்சுங்க. அது கொஞ்சம் லைட்டாக அனலாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் போட்டுக்கலாம். ஸோ கார்லிக் நல்லா கொஞ்சம் குக் பண்ணி நிறம் மாதிரி மணம் வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் வந்து தேவையான அளவில் போட்டுக்கலாம். சிக்கனை விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலே, கார்லிக் ஆயில்லையே. ஸோ நல்லா வாசமாக இருக்கும். இறைச்சியும் நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு கீரையை போடுவோம். போட்டு லேசாக ஒரு மாதிரி கிண்டி விடுவோம். இப்போ நம்ம மீஹூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆளுக்கு சமைக்கிறனாக்கா ஒரு ஆளுக்கு சமைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கொள்ள. 3 பேர் சமைக்கிறா 3 பேர் போடுற மாதிரி. ஸோ நம்ம இந்த சாஸ் வச்சுட்டு பிளேட் பை பிளேட்டாக குக் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து 3 பேருக்கு சமைக்கிறதுக்கு மீஹூன் போட்டுட்டேன். இப்போ மீஹூன் வந்து இந்த ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு லேசாக எண்ணெய் ஊற்றுவோம். முட்டை பொரிக்க நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு முட்டையை வந்து இதில் போடுவோம். போட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். லேசாக ஒரு மாதிரி பாதி கொஞ்சம் வெந்த பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த மீஹூன் எடுத்து அந்த முட்டை மேலே போட்டு பெரட்டணும். இப்போ வந்து நரிசி போகிறோம். நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சதால அந்த சாஸ் வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு நம்ம எடுத்து ஊற்றி கொடுக்குவோம். எனக்கு அதில் எல்லாமே நம்ம எல்லாம் கலந்து வச்சிட்டோம் அந்த சீசனிங் சாப்ஸில். ஸோ வரிட் பண்ண வேணாம். ஸோ அந்த சாஸ் எடுத்து நீங்கள் தேவைப்பட்ட அந்த கலரு பார்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். உப்பு அதிகமாக ஒன்றும் ஆகாது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் அப்பப்போ இடையில ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒன்று சாஸ் தேவைப்படுது. இன்னும் ஒரு 2-3 ஸ்பூனு நம்ம ஊற்றிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த சைட் கடையெல்லாம் வந்து பிளேட் பை பிளேட்டாக அவங்க குக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த சாஸ் தான் இதில் வந்து மெயின் ரெசிபி. ஸோ எப்படி வந்து சட்டுன்னு சமைக்கிறது அப்படின்னு சமத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா எனக்கு ஒரு ஆளுக்கு போதும் சமைக்கிறதுக்கு அப்படின்வாங்க. நம்ம வந்து அந்த டைமில் வந்து ஒவ்வொரு பாட்டிலில் எடுத்துகிட்டு ஊற்றிட்டு இருக்க வேணும். இந்த மாதிரி நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிச்சிட்டோமாக்கா டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த சாஸை ஊற்றி டக்குன்னு ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் வெரி ஷார்ட்டாக. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரை மீஹூன் ஸ்ட்ரெயிட் ஸ்டைல் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.